பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. பீகார் மாநிலத்தின் தர்பங்கா நகரில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். மேலும் 12,100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தர்பங்காவில் அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை பீகாரில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று கூறினார். இதன் மூலம் பீகாரின் மிதிலா, கோசி, திரிகட் மற்றும் சுற்றியுள்ள பல பகுதிகளிலும் வசிக்கும் மக்கள் மட்டுமல்லாமல் மேற்கு வங்கத்தில் வசிப்பவர்களுக்கும் பயனளிக்கும் என்றார். மேலும் நேபாளத்தில் இருந்து வரும் நோயாளிகளும் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பயன்பெறலாம் என்றார். நிதிஷ்குமாருக்கு முன் ஆட்சியில் இருந்தவர்கள் சுகாதாரத்திற்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்று பிரதமர் குற்றம் சாட்டினார். மேலும் அவர் பேசுகையில், மத்திய அரசு நாட்டு மக்களின் சுகாதாரத்திற்கு விரிவான திட்டத்துடன் செயல்பட்டு வருகிறது. நோயை தடுப்பது, நோயை சரியாக கண்டறிவது, மக்களுக்கு இலவசமாகவும் மலிவாகவும் சிகிச்சை கிடைக்க செய்வது, மலிவு விலையில் மருந்துகள் கிடைக்க செய்வது, சிறிய நகரங்களிலும் சிறந்த சிகிச்சை வழங்குவது, நாட்டில் உள்ள மருத்துவர்களின் பற்றாக்குறையை சமாளிப்பது, சுகாதாரத்துறையில் தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்துவது என திட்டமிட்ட ரீதியில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் சுமார் 4 கோடி மக்கள் சிகிச்சை பெற்றுள்ளதாக கூறினார். 60 ஆண்டுகள் வரை நாட்டில் ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை தான் இருந்தது எனவும், இன்று நாட்டில் சுமார் 12 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் உள்ளன என்றார். 10 ஆண்டுகளில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 2 மடங்காகவும் 1 லட்சம் மருத்துவ இடங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன. அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 75,000 மருத்துவ இடங்கள் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றார். மேலும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களும் மருத்துவர்களாக வேண்டும். இதற்காக மருத்துவக் கல்வியை இந்திய மொழிகளில் கற்கவும் வாய்ப்புகளை வழங்கியுள்ளோம் என தெரிவித்தார்.